நிறுத்தி விட்டு விட்டு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா ஒரு கம்பெனி விட்டு கூட குறைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வரான். இப்ப பாத்தீங்கன்னா சமீப காலமா குளத்து வேலை கூட கர்நாடகாட்டிலிருந்து வடநாட்டு இளைஞர்கள் வந்து விட்டார்கள். ஒரு 4 கிலோ கோதுமை வாங்கி கொடுத்துட்டா போதும், ஒரு அரை கிலோ தக்காளி வாங்கி கொடுத்துட்டா போதும், 2 நாள் போய் போட்டு விடுறான். அப்போ நம்மால 800 ரூபாய் இல்லைன்னா 1000 ரூபாய் இல்லைன்னா கூலி வேலைக்கு வரமாட்டாரு. மேஸ்திரி வேலைக்கு, சித்தாள் வேலைக்கு அவன் 250 ரூபாய் கொடுத்தா போதுன்றான், 300 ரூபாய் கொடுத்தா போதுன்றான். அவன் வாழ்வாதாரமே அவனுக்கு பிரச்சனை. அவன் வாழ்வதற்கு குடும்பத்தோடு வந்து இறங்குறான், குழந்தைகளோடு வந்து இறங்குறான். அப்படி இறங்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி சாதாரண பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் தான். அப்போ வடநாடு வளர்ந்திருக்கிறதா? இல்லை. இங்கே தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய அதே நிதி இன்னும் கேட்டா அதோட அதிகமான நிதி வாங்குற அந்த நாடெல்லாம் அந்த எல்லா மாநிலங்களும் வளர்ச்சி என்று பார்க்கும்போது மிகவும் பின்தங்கி இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் பின்தங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மருத்துவமனைகள் ஏறக்குறைய எல்லா மாவட்டங்களிலும் இங்கே மாவட்ட மருத்துவமனைகள் பிரம்மாண்டமான வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்ட கல்லூரிகள், ஆரம்ப பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரிகள் 400க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்படின்னா இங்க என்ன நடக்குது? தமிழ்நாடு கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட இயக்கத்தின் சாதனைகளால் மிகப்பெரிய கல்வி வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது. இதையெல்லாம் ஒழித்து கட்டுவதற்குத்தான் பாஜக துடியாக துடிக்கிறது. பாஜக என்கின்ற கட்சி பார்ப்பனிய சித்தாந்தத்தை கொண்ட கட்சி. பாஜக என்கின்ற ஒரு கட்சி சமூக நீதியை மறுக்கின்ற கட்சி. நாம் எல்லோரும், தமிழர்கள் எல்லோரும் வேலை வாய்ப்பு, சமூக அந்தஸ்து, பொருளாதார ஏற்றம் எல்லாம் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக நம்மை பின்னுக்கு இழுக்கக்கூடிய, நமது வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளக்கூடிய கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அதை தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டு மக்களாகிய நமக்கு சமூக நீதி பாதையில் பயணிக்கப் போகிறோமா? சமுதாயத்தை பின்னோக்கி இருக்கக்கூடிய பாஜகவுக்கு தமிழ்நாட்டை அடிமையாக்கிவிடப் போகிறோமா என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. எனவே செங்கம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அண்ணன் மூப்பே கிரி அவர்களுக்கு நாம் அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். நீங்கள் சீமானுக்கு போடக்கூடிய வாக்கு பாஜகவுக்கு போடக்கூடிய வாக்கு. காரணம், திராவிட சித்தாந்தத்தின் தந்தை பெரியார் அவர் காட்டிய வழியில் சுயமரியாதை இயக்கம் தமிழ்நாட்டில் தான் தோன்றியிருக்கிறது. உலகத்தில் எங்கும் ஒரு மரியாதைக்கான தன்மானத்துக்கான இயக்கம் கிடையாது. அப்போ நம்மளை தன்மானம் இல்லாமல் மேல்வரப்பு கீழ்வரப்பு வச்சிருந்ததுதான் பார்ப்பனியம். அதற்கு எதிராக தந்தை பெரியார் அவர்கள் தன்மான இயக்கத்தை கட்டமைத்தார்கள். அந்த தன்மான இயக்கம் தான் திராவிடர் கழகமாக மாறியது. அந்த திராவிடர் கழகம் அதற்கு முன்னால் நீதி கட்சி என்ற பெயரால் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த ஒரு அமைப்பு. நீதி கட்சிக்கு முன்னால் பார்ப்பர் அல்லாதார் இயக்கமாக இருந்தது. பார்ப்பர் அல்லாதார் இயக்கம் என்பது தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்கின்ற ஒன்றிலிருந்து வந்தது. ஆக தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்றாலும் சரி, திராவிடர் சங்கமாக இருந்தாலும் சரி, பார்ப்பர் அல்லாதார் இயக்கமாக இருந்தாலும் சரி, திராவிடர் கழகமாக இருந்தாலும் சரி, திராவிடர் முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் 97% இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களாகிய தமிழர்களுக்கு கல்வி வேண்டும், கல்வி உரிமை வேண்டும், வேலைவாய்ப்பு வேண்டும். வேலைவாய்ப்பு கிடைத்துவிட்டால் பதவி உயர்வு எல்லா சாதியினரும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற சமூக நல திட்டங்களின் அடிப்படையில் செயல்பட்ட கட்சிதான் திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் என்பது தமிழ்நாட்டு மக்களை உயர்த்துவதற்காக, தமிழ்நாட்டு மக்களின் கல்வி பொருளாதார அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வந்த இயக்கம். அதை ஒழித்து கட்டுவதற்குத்தான் இன்றைக்கு நடிகன் விஜயை அவர்கள் களத்திலே இறக்கியிருக்கிறார்கள். நடிகன் விஜய் கட்சியின் பெயரை ஆரம்பித்த போது தமிழ்நாடா தமிழகமா என்கின்ற விவாதத்தை ஆளுநர் RN ரவி ஏற்படுத்திய காலத்தில் அவர் தமிழக வெற்றி கழகம் என்று ஒன்றை ஏற்படுத்தினார். அப்படியென்றால் தமிழகம் என்று சொல்லக்கூடாது, இந்தியாவிற்குள் இன்னொரு நாடு தமிழ்நாடு,
தமிழ்நாட்டிற்கென்று இயற்கை வளங்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கென்று உழைக்கக்கூடிய 8 கோடி தமிழர்கள் இருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கென்று இங்கே உழைப்பாளிகள் இருக்கிறார்கள், தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், தமிழர்கள் நாங்கள் இருக்கிறோம். எனவே தமிழ்நாடு என்பது தனி நாடு. இந்தியாவோடு இது எப்போதும் போராடும், வெல்லும் என்று சொல்வதற்காக தமிழ்நாட்டு நிலப்பரப்பை தமிழ்நாடு என்று நாம் சொன்னோம். அவன் தமிழகம் என்று ஐயரு கட்சியில் இருக்கக்கூடிய RSS ஆல் இயக்கப்படக்கூடிய RN ரவி சொன்னார். அதே நேரத்தில் தான் அந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் விஜய் தனது கட்சிக்கு பெயர் வைக்கிறாரு, தமிழக வெற்றி கழகம். அப்பவே மொச பிடிக்கிற நாய மூஞ்ச பத்தலை தெரிஞ்சுக்க முடியுன்ற மாதிரி இந்த விஜய் யாரால் இறக்கப்பட்டவர் என்பது தெளிவாயிடுச்சு. பாஜகவால் தமிழகம் என்கின்ற வார்த்தையை கொண்டு வருகிற கட்சியை தொடங்குவார் என்று சொன்னால் பாஜக போட்ட குட்டிதான் நடிகன் விஜய். பெரியார் எதிர்ப்பை பேசும் நடிகன் சீமான் அப்பட்டமான RSS அடையாளாக பெரியாரின் கருத்துக்களை இதோடு புதைப்பேன் என்று சொல்லுகிறான். எனவே சீமான் போன்றவர்கள் பாஜக போட்ட அடியாளாக அவர்கள் வைத்த ஏவலாளியாக செயல்படுகிறார்கள். எடப்பாடி அவர் முதுகில் ஏறிதான் இங்கே பாஜக நேரடியாக வருகிறது. ஆக எடப்பாடிக்கு போடக்கூடிய வாக்கு என்பது, சீமானுக்கு போடக்கூடிய வாக்கு என்பது, விஜய்க்கு போட வாக்கு என்பது பாஜகவுக்கு போடக்கூடிய வாக்குதான். பாஜக என்பது ஒரு அரசியல் கட்சியே அல்ல, அது உழைக்கும் மக்களான நம்மை எல்லாம் ஜாதி ரீதியாக பிரித்து வைத்த கட்சி, சமூக நீதியை மறுத்த கட்சி, சம உரிமையை மறுத்த கட்சி, மகளிருக்கான சமூக அந்தஸ்தை மறுத்த கட்சி, பெண்களை அவன் ஒருபோதும் ஒரு உயிரினமாக கூட மதித்தது கிடையாது. அப்படிப்பட்ட கொலைபாதக தத்துவமான பார்ப்பன தத்துவத்தை கொண்டவன் தான் பாஜக காரன். எனவே பாஜக தமிழ்நாட்டை வெல்வதும் நாம் நமக்கு நாட்டை தமிழ்நாட்டு வளர்ச்சியில் கொள்ளி வைத்துக் கொள்வதற்கு சமம். தமிழ்நாடு தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வேட்பாளர்கள் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் எண்ணற்ற நலத்திட்டங்களை கடந்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தியிருக்கிறது. அதை நீங்கள் பார்த்தாலே போதும். திடீரென்று ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் அக்கறை இல்லாத பாஜகவின் அடியாட்களாக இருந்து ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு குற்றச்சுவராகும். எனவே தமிழ்நாட்டின் நலனில் அக்கறை உள்ள நாம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை ஒட்டுமொத்தமாக அனைத்து வேட்பாளர்களையும் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். தமிழ்நாட்டில் நெய்வேலியில் நிலக்கரி மின் உற்பத்தி நிலையம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சிதான். மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு கல்லூரி வரை இலவச கல்வியை அளித்தது, எல்லோரும் படியுங்கள், உங்கள் அப்பா நான் இருக்கிறேன் என்று சொன்னது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு சமுதாயத்தை தொலைநோக்காக இட்டு செல்வதற்காக திட்டங்களை வகுப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நாம் கட்சிகளை பார்த்து வாக்கு செலுத்தக்கூடாது. தமிழ்நாட்டின் நலனில் அக்கறை உள்ளவர்கள் யார் என்பதை பார்க்க வேண்டும். நம் இடத்தை மீட்பவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும். திராவிடத்தை இன்றைக்கு ஒரு எதிர்நிலையில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அயோக்கியனாக சீமான் போன்றவர்கள் RSS அரசியலை தேன் தடவி தமிழ் என்ற பெயரில் தமிழில் பேசி இனிக்க தமிழ் பேசி அவன் RSS நச்சு கருத்தை தமிழக இளைஞர்களிடம் ஊட்டி தமிழ்நாட்டு இளைஞர்களை காயடித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் சரியாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். பாஜக என்பது பகுத்தறிவுக்கு எதிரான கட்சி. மத அடிப்படையில் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை பிளவுபடுத்த முயற்சிக்கிறார்கள், சீர்குலைக்க முயற்சிக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் 100 ஆண்டு காலத்திற்கு மேலாக 12 காலமாக அங்கே உச்ச பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் சர்க்காராண்ட இருக்கக்கூடிய எல்லா கல்லிலும் தீபத்தை ஏற்ற சொல்லிட்டு அடம்பிடிக்கிறோம் சொன்னா இவருடைய நோக்கம் தீபம் ஏற்றுவதல்ல, தீபத்தின் மூலமாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதுதான் இவரது நோக்கமாக இருக்கிறது. வெளிப்படையாகவே நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, இங்கே திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியாக மாற்றுவோம். அயோத்தியில எப்படி ராமர் இங்கதான் பிறந்தாருன்னு சொல்லிட்டு அவன் பாபர் மசூதியை இடித்தானோ அதே மாதிரி
திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியாக மாற்றுவோம் என்று அயோக்கியத்தனமாக முயற்சி காட்டினால் இவர்கள் நாட்டை எப்போதும் பதற்றமாக வைத்திருக்க முயற்சி செய்கிறார்கள். நாட்டை கலவர பூமியாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள். அதை காவல்துறை மிக எச்சரிக்கையாக முறியடித்திருக்கிறது. இதையெல்லாம் உணர்ந்து மத நல்லிணக்க மண்ணாக தமிழ்நாடு தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று சொன்னால், சமூக நீதி மண்ணாக தொடர்ந்து தமிழ்நாடு நீடிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்கள் அனைவரையும் வெற்றி பெற வைக்க வேண்டும். அடுத்த 30 ஆண்டுகளுக்கு இந்த தலைவனை விட்டுவிடார்கள் என்று உலகம் முழுக்க ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து சொல்கிறார்கள். மு.க. ஸ்டாலின் இந்தியாவிற்கு சவால் விடுபவராக இருக்கிறார். இதன் நேற்று கூட தெலுங்கானா முதல்வர் சொல்லுகிறார், மு.க. ஸ்டாலின் எடுத்த முயற்சியால் இன்றைக்கு தொகுதி மறுவரைவு சட்ட நகல் சட்ட அந்த முன் வரைவு என்பது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. தொகுதி மறுவரைவு சட்டம் வந்தால் என்னாகும்? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இல்லாமலேயே ஒரு இந்திய அரசை பாஜகவால் நிறுவிக்கொள்ள முடியும். அதாவது தமிழ்நாட்டில், கேரளாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், இந்த தென் மாநிலங்களில் பாஜக வேட்பாளர்களை நிறுத்தாமல் வடநாட்டில் மட்டும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், இங்க இருக்கக்கூடிய குஜராத், அஸ்ஸாம், இவருடைய மேற்கு வங்காளத்தில் மாத்திரம் பிஜேபி நிறுத்தி அவர்கள் பெரும்பான்மை பெற்று தென் மாநிலங்களை ஒரே அடியாக ஊட்டக்கட்ட முடியும் என்பதுதான் பாராளுமன்ற தொகுதி மறுவரைவு சட்டத்தின் உள்ளார்ந்த சூழ்ச்சியாக இருக்கிறது. அதை தமிழ்நாட்டு முதல்வரே வீதிக்கு இறங்கி கருப்பு சட்டை அணிந்து கருப்பு கொடி ஏற்றி அந்த சட்ட நகலை எரித்தார். தமிழ்நாட்டின் வீதிதோறும், இல்லங்கள் தோறும் கருப்பு கொடி ஏற்றுங்கள் என்று முற்போக்கு ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு அறைகோல் விடுத்தார். புரட்சிகர இளைஞர் முன்னணி உட்பட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று கூட்டணியில் இருக்கக்கூடிய முற்போக்கு ஜனநாயக வேட்பாளர்கள், அது சார்ந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் கருப்பு கொடியேற்றி தமது எதிர்ப்பை பதிவு செய்தனர். அதே போல நேற்றைய முன்தினம் அது சட்டத்தில் இருந்து முறியடிக்கப்பட்டிருக்கிறது வாக்கெடுப்பில். இது கொல்லப்புறம்படியாக மீண்டும் கூட பாஜக முயற்சி செய்யும். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு அரணாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மாநில உரிமையில் சமரசம் இல்லாமல் போராடக்கூடிய இயக்கமாக இருக்கிறது. மற்ற எல்லாரும் மாநில உரிமையை விட்டுக் கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். சீமானாக இருந்தாலும் விஜய் வாயோ தரகத்துக்கு பாஜக எதிராக, எடப்பாடி பாஜக எதிராக வாயோ தரகத்துக்கிறாங்க. சீமான் பாஜக எதிராக மட்டும் வாயை திறக்க மாட்டார், திமுக எதிராக மட்டும்தான் வாயை திறப்பார். ஆக இந்த நயவஞ்சக RSS அரசியலை அடையாளம் காண வேண்டும். தமிழ்நாடு 2000 ஆண்டு காலமாக தொடர்ந்து சமூக நீதிக்காக போராடிக் கொண்டிருக்கிறது. சம நீதிக்காக, சம உரிமைக்காக போராடிக் கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 2 நாளில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் நமது வாக்கை அண்ணன் மூப்பை கிரி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும். தமிழ்நாடு முழுக்க திமுக கூட்டணி வேட்பாளர்கள் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி.